السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பின்பு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் என்ற மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களையும் நாம் பார்த்தோம். அதன் அடிப்படையில் நாம் இன்று வாசித்த செய்தி வளரும் தலைமுறையை சீரழிக்கும் செல்போன் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் காணலாம். அன்புக்கினிய சகோதரர்களே, நவீன வளர்ச்சி அடைந்த இந்த அறிவியல் உலகில் நாம் அறிவியலுடைய வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றாலும் நாம் சரியான விதத்தில் அந்த அறிவியலுடைய வளர்ச்சியுடைய பொருட்களை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்றால் நம்மளை நரகத்தினுடைய அகல பாதாளத்தில் கொண்டு செல்லும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அதன் அடிப்படையில் நாம் பயன்படுத்துகின்ற இன்றைய செல்போன் நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒரு பொருளாக மாறிவிட்டது. அந்த செல்போனின் மூலம் ஏராள பயன்பாடுகளும் நன்மைகளும் இருந்தாலும் அதை சரியான முறையில் நாம் பயன்படுத்தவில்லை என்றால் அதில் பல தீமைகளையும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வளரும் தலைமுறை எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளில் மிக முக்கியமான பிரச்சனை ஒன்று போதை பொருட்கள், இரண்டாவது செல்போனால் சீரழிந்து போவது. இதில் இரண்டு மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. பெற்றோர்களாகிய நாம் அந்த செல்போன் பயன்படுத்துவதையும் பயன்பாடுகளில் பிள்ளைகள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் அதீத கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். செல்போனால் பயன்படுத்தக்கூடிய ஏராள நன்மைகள் இருந்தாலும் பிள்ளைகள் அதை பயன்படுத்தினால் ஏற்படும் தீமைகள் என்ன என்று இன்றைய அறிவியல் ஆய்வாளர்கள் மருத்துவர்கள் மிக பெரும் பட்டியலை இருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமானதாக அவர்கள் கூறுவது, வளரும் பிள்ளைகள் தொடர் செல்போன் பயன்பாட்டால் அவர்களுடைய கற்றலில் குறைபாடு ஏற்படுகிறது என்று மருத்துவம் கூறுகிறது. கற்றலில் குறைபாடு, கவன சிதைவு, மேலும் ஞாபக மறதி, அதே போல பேச்சு திறனிலும் குறைபாடு ஏற்படுகிறது என்று இன்றைய மருத்துவர்கள் தொடர் செல்போன்கள் பிள்ளைகள் பயன்படுத்தினால் ஏற்படக்கூடிய தீய விளைவில் முதலாவதாக குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவது, நீண்ட நேரம் செல்போன்கள் பார்க்கப்படுவதால் மூளை நரம்புகள் பிள்ளைகளுக்கு பாதிக்கப்படுவதாக இன்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். நாம் பார்க்கிறோம், பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை பார்க்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் நீண்ட நேரம் செல்போன் பயன்படுத்த பெற்றோர்கள் அனுமதியோடு செயல்படுவதையும் நாம் பார்க்கிறோம். அதே போல காதுகளில் வைத்து கேட்கப்படும் ஹெட்போன்கள், இசைக்கருவிகள் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்றால் செவித்திறனில் அந்த செவித்திறனுடைய தன்னுடைய தன்மையை இழக்கக்கூடிய சூழ்நிலையும், அதே போல மூளையில் பாதிப்பு ஏற்படுவதையும், அதே போல குறுகிய காலத்தில் ஞாபகம் மறதி ஏற்படுவதையும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அதே போல நீண்ட நேரம் செல்போன் பயன்பாட்டால் கண் இமைக்கும் நேரம் குறைந்து கண் உலர்ந்து போவதையும் கண் பார்வை மங்கல் ஏற்படுவதையும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். நீண்ட நேர செல்போன்களால் ஏற்படக்கூடிய மிக முக்கிய ஒன்று தூக்கமின்மையால் பிள்ளைகள் அவதி உள்ளது. அதையும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். பிள்ளைகள் நீண்ட நேரம் செல்போன்கள் பயன்படுத்தினால் கூட ஏற்படக்கூடிய விளைவுகள் மிக முக்கியமான ஒன்று தூக்கமின்மையால் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதே போல செல்போன் பயன்படுத்தினால் தீய நட்புகள் ஏற்பட்டு தன்னுடைய வாழ்வையும் பிள்ளைகள் சீரழிப்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே செல்போனால் பல நன்மைகள் ஏற்பட்டாலும் அதன் மூலம் பல தீமைகளை இந்த சமூகம் எதிர்கொள்வதற்கு காண்கிறோம். எனவே பெற்றோர்கள் நாம் அதை பொறுப்புணர்ந்து அதை கண்காணிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 2554வது செய்தி, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குல்லுகுராயின் ஃபமஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். உங்களுடைய பொறுப்புக்கு உட்பட்டு நாளை மறுபடியும் நான் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். பிள்ளைகளுடைய பொறுப்பாளிகள் பெற்றோர்களை பிள்ளைகளுடைய வளர்ப்பு குறித்தும் அவருடைய உடல் நலம் குறித்தும் அவர்களை குறித்து நாளை பெற்றோர்களிடம் அல்லாஹ் விசாரிப்பான். உங்களுக்கு பொறுப்புக்கு உட்பட்டவை அனைத்தும் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். எனவே பெற்றோர்கள் நாம் இதில் அதீத கவனம் செலுத்த வேண்டிய கடமை ஏற்படுகிறது. அதே போல இன்றைய செல்போனால் பெரியவர்கள் முதல் இளைஞர்கள் வரை செல்போனில் தன்னுடைய நேரத்தை வீணடிப்பதையும் தொழுகை வழக்க வழிபாடுகள் மூழ்கடித்தெல்லாம் மக்கள் தன்னுடைய காலத்தை கடத்துவதையும் பார்க்கலாம். அது மிக முக்கியமான ஒரு தீய விளைவுகளில் அதுவும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அல்லாஹை வணங்குவதிலும் வழக்க வழிபாடுகளும் மற்ற வேலைகளிலும் அவர்கள் புறக்கணிப்பதையும் பார்க்கிறோம். இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
பயன்பாடுகளும் நன்மைகள் இருந்தாலும் மிக பெரும் தீமையை நாம் எதிர்கொள்கிறோம். குறிப்பாக வளரும் தலைமுறை எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் மிக முக்கியமான ஒன்று செல்போன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பெற்றோர்கள் அதில் அதீத கவனம் செலுத்தி பிள்ளைகளை சரியான